கருட புராணம். இந்த பேரை கேட்டாலே நம்ம பலருக்கும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரும் இல்லையா? அடடா, இது மரணத்தை பத்தின புத்தகமாச்சே அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த ஆழமான மூல நூலை அலச போற இந்த விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வெறும் நரகம், தண்டனை, மரணம் பத்தின ஒரு பயமுறுத்துற புத்தகம் கிடையாதுங்க. அதுதாங்க எங்க ட்விஸ்டே. நாம வாழும்போதே பூமியில எப்படி சிறப்பா தர்மத்தோட வாழணும்னு சொல்லி கொடுக்கற ஒரு அல்டிமேட் லைஃப் கைடு தான் இது. சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ளேயே போகலாம். ஒட்டுமொத்த கருட புராணத்துக்கே பேஸ்மெண்ட் அமைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பிரம்மாண்டமான வைகுண்டத்துல வலிமை வாய்ந்த கருடாழ்வார் மகாவிஷ்ணுவை வணங்கி நின்னு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு சூப்பரான கேள்வியை கேட்கிறார். பிறக்கும்போது எல்லாரும் கொண்டாடுறோம், ஆனா மரணம்னா மட்டும் ஏன் இவ்வளவு பயமா இருக்கு? இறந்த பிறகு உயிர்கள்லாம் எங்க போகுது? யமதர்மனோட தண்டனைகள்லாம் நிஜம்தானா அப்படின்னு கேக்குறார். இந்த கேள்விகளுக்கு பகவான் விஷ்ணு புன்னகையோடு சொன்ன பதில்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த மாபெரும் ரகசியங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த ஆன்மாவோட வரைபடம் இதுதான். பிரபஞ்சத்தின் கேள்வி, 47 நாள் நெடிய பயணம், சித்திரகுப்தனின் நீதிமன்ற தீர்ப்பு, மறுபிறவி சுழற்சி, அப்புறம் இறுதியா வாழ்வதற்கான வழிகாட்டி. முதல் பகுதி, பிரபஞ்சத்தின் கேள்வி. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். கருட புராணம் ஹிந்து தர்மத்தோட 18 மகா புராணங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா நம்ம கலாச்சாரத்துல என்ன ஒரு தவறான எண்ணம் பதிஞ்சிருக்குன்னா, வீட்ல யாராவது இறந்தா மட்டும்தான் இதை படிக்கணும், இல்லைன்னா இதை படிக்கவே கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே விஷ்ணு இதை சொன்னதோட நோக்கம் அது இல்லவே இல்லை. மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்றது மூலமா இன்னைக்கு நாம எப்படி நேர்மையா நல்லபடியா வாழணும்னு கத்துக் கொடுக்கிற ஒரு அற்புதமான உளவியல் கருவிதான் இந்த நூல். இரண்டாவது பகுதி, அந்த 47 நாள் நெடிய பயணம். ஒரு மனுஷனோட உயிர் பிரிஞ்சதும் அடுத்த செகண்டே அவங்க சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கோ போயிட மாட்டாங்க. ஆன்மாவோட பயணம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. முதல் நாள்ல உயிர் பிரிஞ்ச உடனே பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமான தோற்றத்துல 2 யமதூதர்கள் வந்து அந்த ஆன்மாவை பிடிச்சிட்டு போவாங்க. அதான் பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறம் 2வது நாள்ல ஆரம்பிச்சு 46th நாள் வரைக்கும் பூலோகத்திலிருந்து யமலோகம் போறதுக்கு அந்த ஆன்மா சுமார் 86,000 யோசனை தூரம், அதாவது பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர்களை கடக்கணும். வழியில 16 நகரங்களை தாண்டி ரெஸ்டே இல்லாம ஒரு 2 பயணத்தை மேற்கொண்டு 47th நாள்ல தான் அது யமதர்மனோட சபையே போய் சேரும். இந்த பயணத்தோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த 47 நாள் பயணத்துல ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. ஆனா அதுலயே ரொம்ப கஷ்டமான, ரொம்பவே பயங்கரமான ஒரு தடை இருக்குன்னா அதுதான் வைதரணி நதி. இது நம்ம ஊர்ல ஓடுற சாதாரண நதி இல்லைங்க. ரத்தம், சீழ், எலும்புகள் எல்லாம் கலந்து ஓடுற ஒரு கொடூரமான ஆறுன்னு மூலநூல் விவரிக்குது. இத கடக்கிறது தான் அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுற மிகப்பெரிய சவால். ஆனா இதை யாரு எப்படி கடக்குறாங்க அப்படிங்கறதுல தான் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. இங்கதான் நம்ம பூமியில செய்யற செயல்களோட ரிசல்ட் நேரடியா வேலை செய்யுது. பூமியில வாழும்போது யாருக்காவது உதவி செஞ்சவங்க, தான தர்மங்கள் பண்ணவங்க, குறிப்பா பசு தானம் செஞ்சவங்களுக்கு இந்த கொடூரமான வைதரணி நதியை கடக்க ஒரு ஸ்பெஷலான படகு கிடைக்கும். அவங்க ரொம்ப ஈஸியா அந்த நதியை கடந்துடுவாங்க. ஆனா அதர்மமா ரொம்ப சுயநலமா வாழ்ந்தவங்க அந்த நெருப்பு மாதிரி கொதிக்கிற தண்ணியில தத்தளிச்சு துடிக்க வேண்டியிருக்கும் சொல்லப்படுது. இதுல இருந்து என்ன தெரியுது? பூமியில நாம செய்யற ஒவ்வொரு சின்ன உதவியும் அங்க நமக்கான ஒரு காப்பாத்துற படகா மாறுது. எவ்வளவு ஆழமான அர்த்தம் பாத்தீங்களா? 3வது பகுதி, சித்திரகுப்தனின் தீர்ப்பு. சரி, அந்த கஷ்டமான பயணம் எல்லாம் முடிச்சுட்டு ஆன்மா யமலோகம் போயிடுச்சு. அங்க என்ன நடக்கும்? யமதர்மனோட கூட்ல ஆன்மாக்களுக்காக சித்திரகுப்தன் காத்துட்டு இருப்பார். இவர் சாதாரண ஆள் கிடையாது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட டிவைன் அக்கவுண்டன்ட். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம அந்த மனுஷன் பூமியில செஞ்ச ஒவ்வொரு நல்லதையும் ஒவ்வொரு தப்பையும் புட்டு புட்டு வைப்பார். பிரபஞ்சத்தோட நீதிமன்றத்துல லஞ்சம், சிபாரிசு இதுக்கெல்லாம் இடமே இல்லைங்க. நம்ம செஞ்ச கர்ம வினைகள் மட்டும்தான் அங்க நமக்காக பேசும். இங்கே நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்மளோட மறுமை பாதையை டிசைன் பண்றது நாம பூமியில எடுக்கிற முடிவுகள் தான். தர்மப்படி வாழ்ந்து மத்தவங்களுக்கு உதவி செஞ்சவங்க ஒரு அழகான பூக்கள் தூவின பாதையில ஸ்வர்க்கத்தை நோக்கி அழைச்சிட்டு போகப்படுவாங்க. ஆனா சுயநலம், பேராசை, அதர்மம் இதையெல்லாம் சூஸ் பண்ணவங்க முட்கள் நிறைஞ்ச பாதையில நரகத்தை நோக்கி நடக்க வைக்கப்படுவாங்க. ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஒவ்வொரு செயலும் நாம நடக்க போற பாதையோட ஒவ்வொரு செங்கல்லாம் மாறுது.
நரகம்னாலே ஏதோ ஒரே ஒரு பெரிய இடம்னு நினைச்சுக்க வேண்டாம். கருட புராணத்துல 28 வகையான நரகங்கள் ரொம்ப தெளிவா விவரிக்கப்பட்டிருக்கு. தண்டனைகள் கூட அவங்க செஞ்ச தப்புக்கு ஏத்த மாதிரி ரொம்ப லாஜிக்கா தான் கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு, அடுத்தவங்க சொத்தை திருடினவங்க தாமிஷ்ரம் அப்படிங்கிற இருண்ட நரகத்துல தண்டிக்கப்படுவாங்க. வாயில்லா ஜீவன்களை துன்புறுத்தி சாப்பிட்டவங்க கும்பிபாகம் அப்படின்னு சொல்லப்படுற கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில தள்ளப்படுவாங்க. அதே போல குருவை அவமதிச்சவங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க அசிபத்ரவனம் அப்படிங்கிற கத்தி மாதிரி இலைகள் இருக்கிற காட்டுக்குள்ள நடக்க வைக்கப்படுவாங்க. இந்த தண்டனைகள்லாம் கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இல்லைங்களா? ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்னங்கறத நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். 4வது பகுதி, மறுபிறவி சுழற்சி. தண்டனையெல்லாம் அனுபவிச்சு முடிஞ்சதும் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல, அங்கிருந்துதான் அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்குது. நரகத்தோட தண்டனையும் ஸ்வர்க்கத்தோட இன்பமும் எதுவுமே பெர்மனன்ட் கிடையாதுங்க. அது முடிஞ்சதும் ஆன்மா மறுபடியும் பூமிக்கே அனுப்பப்படும். ஒருத்தர் செஞ்ச கர்மவினைகள் தான் அவனோட அடுத்த பிறவியை தீர்மானிக்குது. பாம்பா, பறவையா இல்ல புழுவா பிறக்கிறதுங்கிறது அவங்க கர்மாவை பொறுத்தது. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், மனித பிறவி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒண்ணு. பல ஜென்மங்களோட புண்ணியத்தால தான் ஒரு மனுஷ பிறவியே கிடைக்குதாம். அதனாலதான் கருட புராணம் ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயத்த சொல்லுது. இறைவனை அடையவும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்கவும் இந்த ஒரு மனித பிறவியில மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ தர்மம் அதர்மம் பத்தி எல்லாம் சிந்திக்க தெரியாது இல்லையா? மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த பகுத்தறிவு இருக்கு. அதனால மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்குற இந்த சுழற்சியிலிருந்து தப்பிக்க நமக்கு கிடைச்சிருக்க இந்த அரிய மனித பிறவியை நம்ம ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும். 5வது பகுதி, வாழ்வதற்கான வழிகாட்டி. இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். கருட புராணத்தோட உண்மையான மைய கருத்து இதுதாங்க. இது மனுஷங்களை பயமுறுத்துறதுக்காக எழுதின ஒரு திகில் கதை கிடையாது. தப்பான வழியில போற ஒரு மனுஷனை தண்டனை அப்படிங்கிற ஒரு பயத்தை காட்டி நல்ல வழியில கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி. வீட்ல வைக்கக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வெறும் அறியாமதான். உண்மையிலேயே இந்த நூலை படிக்கிறது மூலமா நாம இன்னைக்கு எப்படி நேர்மையா வாழணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான திசை காட்டியே நம்ம பெறுறோம். அப்போ அந்த பாதுகாப்பான படகை நம்ம எப்படி வாங்குறது? அதுக்கு கருட புராணம் 3 சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழிகளை சொல்லுது. ஸ்டெப் 1, தானம். உங்களால முடிஞ்ச வரைக்கும் பசியில இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, ஏழைகளுக்கு உதவுங்க. ஸ்டெப் 2, ஒழுக்கம். பெரியவங்கள மதிக்கணும், பொய் சொல்லக்கூடாது, எல்லா உயிர்கள்கிட்டையும் அன்பா அதாவது ஜீவகாருண்யத்தோட நடந்துக்கணும். ஸ்டெப் 3, பக்தி. நம்மளோட இறுதி காலம் வரும்போது எந்த பதற்றமும் இல்லாம இறைவனோட நாமத்தை உச்சரிச்சு பக்தி மார்க்கத்துல இருந்தோம்னா அதுவே நம்ம எல்லா துயரங்கள்ல இருந்தும் காப்பாத்தும். இவ்வளவுதாங்க சீக்ரெட். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஃபைனல் கேள்வி இதுதான். கருட புராணம் மேல காலங்காலமா இருக்கிற அந்த பயம் உங்களை தொடர்ந்து முடக்கி போட போகுதா? அல்லது இந்த மரணத்துக்கு பிந்தைய ரகசியங்களை புரிஞ்சுகிட்டு இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து தர்மத்தோடவும் கருணையோடவும் வாழ்றதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனா இதை மாத்திக்க போறீங்களா? நரகத்துல கிடைக்க போற தண்டனைகளை நினைச்சு பயப்படுறதை விட இன்னைக்கு நாம செய்யற செயல்களை சரி பண்றதுதான் புத்திசாலித்தனம்னு இந்த நூல் ரொம்ப அழகா வழிகாட்டுது. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான மூல நூலோட விளக்க தொகுப்புல சந்திப்போம்.